ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பழமையான செய்தி வீச்சின் பதிவு செய்யப்பட்ட வேளை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த நிலையில் இதனை ஒரு உடனடி உபரி இணைப்பாக இணைக்க வேண்டிய நிலையில் செய்தி வீச்சு அவசரமாக இதனை பதிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றது. இஸ்ரேல் இப்போது ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னர் அமெரிக்காவும் இணையலாம், இது ஒரு முழு போராக வெடிக்கலாம் என்கின்ற அச்சநிலை உருவாகியுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து ஈரானின் அதி உயர் ஆன்மீக தலைவர் அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக தெஹ்ரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் குறித்து நேற்றைய செய்தி வீச்சு உங்களுக்கு வழங்கியிருந்தது. ஈரான் மீது அமெரிக்கா முதலில் தாக்குதலை தொடங்குவதற்கு பதிலாக முதலில் இஸ்ரேல் அதனை தாக்க வேண்டும் என அமெரிக்க படை தளபதிகள் குறிப்பிட்ட விடயம் குறித்து நேற்று செய்தி வீச்சு உங்களுக்கு வழங்கிய நிலையில் இப்போது அதுதான் நடந்து வருகின்றது. இஸ்ரேல் முதலாக இந்த தாக்குதலை ஆரம்பித்தது. இதனையடுத்து தெஹ்ரானில் பல குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளன. இஸ்ரேலின் வான் பரப்பு அவசரமாக மூடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து பல விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியிருக்கிறது. முன்கூட்டியே ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையிட்டுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்காவும் இணையலாம் என்ற வகையில் வாஷிங்டன் செய்திகள் வரும் நிலையில் இது ஒரு பரபரப்பான புதிய மத்திய கிழக்கு நிலவரங்களாக மாறியிருக்கின்றன. ஏற்கனவே இந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்தன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுக்கள் ஜெனீவாவில் தோல்வியடைந்ததை அடுத்து ஈரான் மீது தான் விசனப்படுவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் இன்று இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. தெஹ்ரானில் தொடர்ந்தும் பல இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்கின்றன. இதே வேளை ஈரான் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தலாம் என்ற அடிப்படையில் இஸ்ரேலில் அவசரகால நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே மத்திய கிழக்கு நிலவரங்கள் பரபரப்பாக உள்ள நிலையில் ஏற்கனவே பதிவான செய்திகள் செய்தி வீச்சின் பிற்பகுதியில் இருக்கின்றன. இது போருக்கு பிந்திய நிலவரங்கள் ஆகும். தொடர்ந்தும் விரிவான விவரங்களை மேலதிகமான செய்தி வீச்சு பதிவுகளில் தரலாம். இனி வளமையான பதிவை பார்க்கலாம். இன்றைய செய்தி வீச்சின் முதல் பகுதியில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் தமிழகத்தில் ஒரு மன முறிவு வழக்கு உலுக்கத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்திய நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் உலக நிலவரங்களையும் பார்த்து கொள்ளலாம். முதலில் இலங்கை நிலவரங்களை பார்க்கலாம். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்படும் அந்த நாட்டின் புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குநரான சுரேஷ் சாலேயின் 72 மணி நேர தடுப்பு காவல் அவகாசம் இன்றுடன் முடிவடையும் பின்னணியில் அவர் 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்படக்கூடும் என செய்தி வீச்சு நேற்று ஊகம் ஒன்றை வெளியிட்ட நிலையில் அந்த ஊகம் இன்று சரியாக பொருந்தியிருக்கின்றது. சுரேஷ் சாலேயை 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து அவரை விசாரிக்கும் வகையில் அனுமதி இன்று வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இலங்கையில் 2019 ஆண்டு இடம்பெற்ற நாசகார ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களின் இன்னொரு ஆண்டு நிறைவு எதிர்வரும் ஏப்ரல் முற்பகுதியில் கடக்க உள்ள நிலையில் அந்த காலப்பகுதியில் அந்த குண்டு தாக்குதல் சதிகளுடன் தொடர்பட்டதான சுட்டுவிரல் நீட்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சுரேஷ் சாலே உள்ளேதான் இருக்க போகின்றார். இது ஒரு வரலாற்றின் சுழற்சியாக வருகின்றது. இதற்கிடையே சுரேஷ் சாலையால் திரட்டப்பட்ட துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் தான் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டார் என்பது போன்ற தமிழர்கள் மீதான போர் செய்திகளை சொல்லி சுரேஷ் சாலையை ஒரு ஹீரோவாக சிங்கள மகா ஜனதா மத்தியில் காட்டிக்கொள்வதற்கு கடும்போக்கு முகங்கள் கடுமையாக முயற்சித்து வரும் நிலையில் அந்த முகங்களில் ஒன்றாக விமல் வீரவன்ச நேற்று இந்த செய்தியை சொல்லி கொண்டாலும் கூட ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டப்படி சுரேஷ் சாலேக்கு 3 மாத கால நீடிப்பு, அதாவது விசாரணை நீடிப்பு இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களாகவே ஸ்ரீலங்காவின் சதி கோட்பாட்டாளர்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலே தொடர்பாக பல விடயங்களை செய்தி வீச்சு வழங்கிய நிலையில்
இன்று தமிழகத்தில் ஒரு உலுக்கத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு மனமுறிவு வழக்கு தாக்கல் குறித்த விடயத்தை சற்று நோக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த மனமுறிவு வெறும் குடும்பம் சார்ந்த மனமுறிவு அல்ல, தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தலைவருடன் சம்பந்தப்பட்ட ஒரு மனமுறிவு என்பதால் வேறு வழியின்றி இந்த மனமுறிவு வழக்கும் ஊடகங்களில் உற்று நோக்கப்படுகின்றது. இந்த வழக்கை நோக்க முன்னர் பிரித்தானியாவின் விக்டோரியன் எரா எனப்படும் விக்டோரியா காலத்தை சற்று தொட்டுவிட்டு திரும்பலாம். இந்த விக்டோரியன் எரா, அதாவது விக்டோரியன் காலத்தைச் சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற நாவல் எனப்படும் புதின எழுத்தாளர்களில் படைப்பாளிகளில் ஒருவராக சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் ஒரு பிரபலமான ஒரு படைப்பாளி முகம். 1870ஆம் ஆண்டிலேயே சார்ல்ஸ் டிக்கின்ஸ் மரணமடைந்து கொண்டிருந்தாலும் கூட இன்று வரை அவரது பிரபலமான படைப்புகளாக டேவிட் கொப்பர்ஃபீல்ட், ஒலிவர் ட்விஸ்ட் போன்ற படைப்புகள், அதாவது நாவல்கள், புதினங்கள் இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றளவும் சட்டம் ஒரு கழுதை, லோ இஸ் ஆஸ் என உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்படும் சொற்றொடர் கூட சார்ல்ஸ் டிக்கின்சனின் ஒலிவர் ட்விஸ்ட் புதினத்தில் இருந்துதான் உலகத்துக்கு கிட்டியது என்பது ஒரு யதார்த்தம். இந்த சொற்றொடர் சட்டத்தை இழிவுபடுத்துவதற்காக அல்ல, மாறாக சட்டத்தின் கடுமையான பயன்பாடுகள் பொது அறிவுக்கு முரணானதாகவும் சில வேளைகளில் மனித நேயத்தை, மனிதாபிமானத்தை விட நடைமுறை விதிகளை மட்டும் முன்னிலைப்படுத்துவதான விமர்சனங்களின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் ஒரு கழுதை என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படுகின்றது. கழுதைகளின் குணாதிசயங்களை பொறுத்தவரை பிடிவாதம் மற்றும் முட்டாள்தனத்திற்கு கழுதைகள் பேர் போனவை. கழுதைகளில் இந்த பிடிவாதம் மற்றும் முட்டாள்தனம் அதிகமாக இருப்பதால் தான் இந்த சொற்றொடரை சார்ல்ஸ் டிக்கின்ஸ் தனது ஒலிவர் ட்விஸ்ட் நாவலில் பம்பிள் என்ற ஒரு கதாபாத்திரம் ஊடாக, அந்த பம்பிளும் ஒரு குடும்ப வழக்கை எதிர்நோக்கும் நிலையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பம்பிளிடம் எதிரணி வழக்கறிஞர் உங்கள் மனைவியை நீங்கள் ஆட்டுவிப்பதாக சட்டம் கருதுகிறது என கூறிய போது அதற்கு பதிலளித்த பம்பிள், சட்டம் அவ்வாறு நினைத்தால் அது ஒரு முட்டாள் கழுதையாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்லிக் கொண்டார். அப்போது பம்பிள் அதனை சொல்லும் போது நீதிமன்றம் கொல்லென சிரித்தது. அதற்கு பின்னர் தான் சட்டம் ஒரு கழுதை என்ற சார்ல்ஸ் டிக்கின்ஸின் இந்த சொற்றொடர் உலகில் பிரபலமாக மாறியது. அதேபோல சட்டம் ஒரு இருட்டு அறை என தமிழகத்தில் CN அண்ணாதுரை ஆகிய அறிஞர் அண்ணா ஒருமுறை குறிப்பிட்ட மேற்கோளும் தமிழில் பிரபலமான ஒரு மேற்கோளாக இருக்கின்றது. இருட்டான அறையில் விளக்கு இல்லாமல் இருப்பது போல சட்டம் குறித்த தெளிவு இல்லாமல் அதனை புரிந்து கொள்ள முடியாது என்பதையும், நீதியும் சமத்துவமும் அனைவருக்கும் சமனாக கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்திக் கொள்ள அறிஞர் அண்ணா இதனை குறிப்பிட்டதாக சொல்லிக் கொள்வார்கள். இப்போது அறிஞர் அண்ணா வாழ்ந்த தமிழகத்தில், அதுவும் அதன் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் தமிழகத்தில் உற்று நோக்கப்படும் புதிய அரசியல்வாதியும் நடிகருமான விஜயிடமிருந்து அவரது மனைவி மனமுறிவு கோரி தாக்கல் செய்த வழக்கு உற்று நோக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றது. சார்ல்ஸ் டிக்கின்சனின் ஒலிவர் ட்விஸ்ட் நாவலில் வெறும் பம்பிள் பாத்திரம் சொல்லிய மேற்தொடரையும் இது நினைவுபடுத்திக் கொள்கின்றது. சாமானியர்களின் குடும்பங்கள் சார்ந்த மனமுறிவு வழக்குகள் ஊடகங்களில் வருவதில்லை, இல்லையென்றால் பிரபலத்தை பெறுவதில்லை. எந்த குடும்பங்களாயினும் அந்தந்த குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட வாழ்வியலுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, அதனை மதித்தே ஆக வேண்டும். இதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை. கேரக்டர் அசசினேஷன் எனப்படும் ஒருவரை திட்டமிட்டு களங்கப்படுத்துவது எப்போதும் பலவீனமானவர்களின் யுக்தி. இந்த யுக்தி இப்போது அரசியல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாகவே விரவிடப்படுகின்றது. வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அதாவது வடக்கின் MP ஒருவர் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி வழங்குவதாக நினைத்து தன்னை விமர்சிப்பவர்கள், இல்லையென்றால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை இழிவாக பேசும் போக்கு அண்மையில் பிரபலமாகி இறுதியில் இந்த போக்கே அவருக்கு பூமராங் தடியான தாக்குதல்களையும் வழங்க தலைப்பட்டது. அரசியல் சமூக விமர்சனங்கள் கேரக்டர் அசசினேஷன் எனப்படும் பாத்திரப்படுகொலைகள் அல்ல, ஆனால் உண்மைகளுக்கு எந்த விதத்திலும் துளியும் ஆதாரம் இல்லாமல் வக்கிரத்தனமாக பக்கத்து வீட்டுக்காரரின் விலாசம் குறித்து பதிவிடுவது ஒரு மூன்றாந்தர வக்கிரம் கொண்ட அவதூறு கலை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இவ்வாறான கேரக்டர் அசசினேஷன், அதாவது பாத்திரப்படுகொலை முயற்சிகளின் நோக்கம் இலக்கு வைக்கப்பட்டவர்களை உளவியல் ரீதியாக அசைத்து பார்க்க முனையின் நோக்கம். ஆனால் சுயேட்சை MPயின் சலசலப்புகளுக்கு அஞ்சாக ஊடக முகங்கள், இல்லையென்றால் ஊடக பணிகள் ஈழத்தமிழர்களின் முற்றங்களில் இருக்கத்தான் செய்கின்றது. இப்போது தமிழ் சமூக வலைத்தளங்களில் தமிழ் துறையின் முக்கிய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜயிடமிருந்து அவரது துணைவியான இலங்கை பூர்வீகத்தை கொண்ட சங்கீதா தனது திருமண பந்தத்தின் 1/4 நூற்றாண்டு கடந்த பின்னர் நீதிமன்றத்தில் மனமுறிவு கோரிய விடயம்
நேற்று முதல் தீவிரமான பேசுபொருளாக உலா வருகின்றது. இந்த மனமுறிவு கோரிக்கை வழக்கு கடந்த 24ஆம் தேதி இணைய வழி ஊடாக சங்கீதாவால் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற போது இந்த வழக்கை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு நீதிபதி மாற்றம் செய்த செய்தி பகிரங்கப்பட்டதும் இந்த விடயம் பற்றி பிடித்து ஒரு தீவிரமான பேசுபொருளாக உலா வருகிறது. இந்த மனமுறிவு கோரிக்கை மனுவில் தனது கணவரான விஜய் திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகையுடன் இருந்தது தெரிய வந்தமை தனக்கு ஆழ்ந்த உணர்ச்சி வலியையும் மனவேதனையையும் ஏற்படுத்தியதாகவும் இதனால் தான் ஒரு கட்டத்தில் மென்டல் குரூயலிட்டி நிலைக்கு சென்றதாகவும் இது திருமண நம்பிக்கையை மீறுவதற்கும் துரோகத்திற்கும் சமன் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகின்றது. எனினும் இந்த விடயத்தில் தனது பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி கடந்த 2021ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டில் சமாதானம் செய்வதற்கு சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தனது கணவர் குறித்த நடிகையுடனான உறவை கைவிடவில்லை என்பதால் வீட்டுக்குள்ளேயே தான் தனித்து விடப்பட்டதாகவும் மாறாக தனது கணவர் குறித்த நடிகையுடன் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிழல் படங்கள் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியதாகவும் இந்த திருமணத்தை மீறிய உறவால் தனது அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு நிதி தொடர்பான தனது சுதந்திரம் முடக்கப்பட்டதால் இந்த திருமண உறவை உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் எனவும் வழக்கு நடைபெறும் போது மாதாந்த ஜீவனாம்சமும் வழக்கு முடிவுக்கு வந்த பின்னர் முழுமையான ஜீவனாம்சமும் தனக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் சங்கீதா தனது மனுவில் தெரிவித்ததாகவும் தமிழக செய்திகள் தெரிவித்தன. அத்துடன் 2021 முதல் தான் தனியாக வசித்து வருவதாக குறிப்பிட்ட சங்கீதா விஜய் உட்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் களங்கம் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் குறித்த நடிகையின் பெயரை தான் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டால் குறித்த நடிகையையும் இந்த வழக்கில் 2வது பிரதிவாதியாக இணைக்க தயங்க மாட்டேன் எனவும் குறிப்பிடுகின்றார். இந்த குறித்த நடிகையின் பெயர் பகிரங்கமாக வெளிவராவிட்டாலும் ஏற்கனவே அரசியல் புரசலாக தமிழகத்தில் அவர் குறித்த செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. இது நீங்களும் ஏற்கனவே அறியக்கூடிய ஒரு விடயம். இந்த நடிகை வெற்றி படங்களில் விஜயின் ஜோடியாக நடித்தவரும் கூட. சங்கீதா கோரிய இந்த மனமுறிவு மனு தமிழகத்தின் தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில் விசாரணைக்கு வெறுமென நீதிமன்றம் இந்த வழக்கின் அடுத்த கட்டத்தை திகதியிட்டிருக்கின்றது. அந்த வழக்கு அப்போது வரும்போது விஜய் நீதிமன்றத்தில் தோன்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உண்மையில் இந்த வழக்கானது தமிழகத்தின் முதல்வர் ஆசன கனவோடு அரசியல் குதித்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் பெரும் சவாலையும் நெருக்கடியையும் உருவாக்கியுள்ளது. அதிலும் இந்த தேர்தலில் தமிழக பெண்களில் அதிகளவு வாக்கு தமக்கே கிட்டுமென தமிழக வெற்றி கழகம் அண்மைய நாட்களில் தீவிரமான பரப்புரைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த கட்சியின் தலைவர் தனது தனிப்பட்ட வாழ்வில் தனது மனைவியை பாதிப்புக்கு உள்ளாக்கினார் என்ற விடயம் அவரது மனைவியாலேயே நீதிமன்றத்தில் குறிப்பிடப்படுவது அந்த கட்சிக்குரிய பெண்களின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஊகங்கள் எல்லாம் இப்போது வந்துள்ளன. பொதுவாகவே விஜயின் திரைத்துறை உலகில் தன்னை அதிகம் வெளிப்படுத்தாமல் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்திய ஒருவராகத்தான் சங்கீதா இருந்தார். ஆனால் இப்போது அதே சங்கீதா எடுத்த இந்த நகர்வு விஜயின் ரசிகர்களையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் ஓரளவு அதிர்ச்சியடையத்தான் வைத்துள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சங்கீதா சொர்ணலிங்கம் விஜயின் நடிப்பில் வெளியான பூவே உனக்காக படத்தால் ஈர்க்கப்பட்டதால் விஜய் மீது அவர் காதல் கொண்டதாகவும் இந்த காதல் திருமண உறவாக பின்னர் மாறியதாகவும் அதன் பின்னர் அந்த குடும்ப வாழ்வு சுமூகமாக போனதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் 2023இல் இருவரின் பிரிவு குறித்த செய்திகள் அரசியல் புரசலாக ஊடகங்களில் வெளிப்பட்ட நிலையில் இப்போது விஜய் சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கும் நிலையில் இந்த மனமுறிவு கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் விஜய்க்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சட்டப்படி மனைவியின் விவரங்களை வேட்புமனு பட்டியலில் இல்லைனால் வேட்புமனுவில் கொடுக்க வேண்டிய நிலை உள்ள நிலையில் இந்த விடயம் வந்திருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஏப்ரல் இறுதியில் இடம்பெறக்கூடிய தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏறக்குறைய தமிழக தேர்தல் களம் இப்போதே சூடு பிடித்து விட்டது. இந்த சூட்டோடு சூடாக இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழகத்திற்கு செல்கின்றார். விமானம் மூலம் இன்று
சென்னைக்கு செல்லும் மோடி நாளை காலை புதுச்சேரி தஞ்சை வழியாக மதுரை செல்கின்றார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்கின்றார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட்ட சர்ச்சையில் என்றால் அந்த தீபம் ஏற்றப்பட்டது மறுக்கப்படுவது, தமிழக அரசாங்கம் இந்த தீபம் ஏற்றுதலை தடுப்பதான எல்லா விமர்சனங்கள் எல்லாம் வந்த நிலையில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்கின்றார். இது ஏறக்குறைய இந்த விடயத்தில் பாஜக அரசியல் செய்வதையும் புலப்படுத்த தலைப்படுகின்றது. இந்த திருப்பரம் கோவில் தரிசனத்திற்கு முன்னர் மதுரை செல்லும் அவர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொள்கின்றார். இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ள பின்னணியில் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்நோக்கும் புதிய சர்ச்சை விஜயின் மனைவியின் மனமுறிவு கோரிக்கை ஊடாக எழுந்திருப்பது பட்டவர்த்தனமாகவே புலப்படுகின்றது. இவை இலங்கை மற்றும் தமிழக விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் மற்றும் புலம்பெயர் நிலவரங்களை மேற்கொண்டால் பிரித்தானியாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரதமர் சர் கேர் ஸ்டாமரின் தொழிற்கட்சி அவமானகரமான ஒரு அதிருப்தி தோல்வியை சந்தித்ததன் அதிர்வுகள் தொடர்கின்றன. ஸ்டாமர் தொழிற்கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தங்கள் உள்ளக ரீதியில் அதிகரித்து கொண்டாலும் இந்த சவால்களை நிச்சயமாக தான் எதிர்கொள்வேன், முறியடிப்பேன் என ஸ்டாமர் அறிவித்திருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக தொழிற்கட்சியின் ஆதிக்கத்தில் உள்ள மான்செஸ்டர் பகுதியில் உள்ள ஒரு தொகுதிக்குத்தான் இந்த தேர்தல் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் பசுமை கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். இதேபோல நைஜல் ஃபராஜின் குடியேற்ற எதிர்ப்பு சீர்திருத்த பிரித்தானிய கட்சி, அதாவது ரிஃபார்ம் யூகே கட்சி 2வது இடத்தை பெற்றது. தொழிற்கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. கன்சர்வேட்டிவ்ஸ் எனப்படும் பழமைவாத கட்சிகள் அதற்கு பின்னால் தான் நின்றார்கள். இவையெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுகளாகும். எதிர்வரும் மே மாதத்தில் வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றங்களுக்கும் உள்ளூராட்சிகளுக்கும் பிரித்தானியாவில் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் தொழிற்கட்சி மோசமான ஒரு அடியை வாங்கும், தோல்வியை சந்திக்கும் என்ற எதிர்கூறல்களுக்கு ஆதாரத்தை வழங்கும் வகையில் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன. அடுத்து தெற்காசியாவில் மீண்டும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போர் பிரகடனத்தை செய்திருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் பகிரங்கமான போர் பிரகடனத்தை செய்து தலைநகர் காபூல் உட்பட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானை பொறுத்தவரை தனது ஆபரேஷன் ரைட்டஸ் ஃபியூரி அல்லது நீதியான சீற்றம் என்ற குறியீட்டு பேரில் இந்த இராணுவ நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. தலிபான் நிலைகள் மீது மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து 2 தரப்பும் தற்போது எல்லை பகுதிகளில் மோதி வருகின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் உடனடியான பேச்சுவார்த்தைகளை திரும்ப வேண்டும் என உலக நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. உலகத்திற்கு ஏற்கனவே போதும் என பல நெருக்கடிகள் உள்ள நிலையில் பாகிஸ்தானும் ஆப்கானும் மோதலில் ஈடுபட்டால், இல்லைன்றால் ஒரு போரில் ஈடுபட்டால் அது மீண்டும் ஒரு உலக சிக்கலை உருவாக்கும் என்ற ஒரு நிலைமை உள்ள நிலையில்தான் இந்த உடனடி அமைதிக்கான அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இராணுவ பலத்தில் பெரும் வித்தியாசம் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் இராணுவ வலிமையில் உலகில் 15வது இடத்தில் உள்ளது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு பெரும் இராணுவ வளங்கள் இல்லை. ஆனால் தலிபான்களுக்கு மிக நீண்டகால கெரில்லா போரில் விரிவான அனுபவம் உள்ளதால் இந்த எல்லைப்பகுதி தாக்குதல்களில் பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ச்சி இருப்பதாக கூறப்படுகின்றது. இறுதியாக ஈரானுடனான அணுசக்தி திட்டம் குறித்த இந்த வார பேச்சுவார்த்தைகள் குறித்து தான் மகிழ்ச்சி அடையவில்லை என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை அடுத்து பல நாடுகள் மத்திய கிழக்கில் உள்ள தங்கள் குடிமக்களுக்கு அவசர எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. ட்ரம்ப் திடீரென ஈரான் மீது தாக்குதலை நடத்துவார் என்ற ஊகங்களும் உள்ளன. தெஹ்ரானில் உள்ள அதன் தூதரகத்திலிருந்து பிரித்தானியா தற்காலிகமான ஊழியர்களை மீளெடுத்து வருகின்றது. சீனா, இந்தியா, கனடா உட்பட்ட நாடுகளும் தங்கள் குடிமக்களை உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளன. இஸ்ரேலுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு ஜெர்மனியும் தனது குடிமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றது. ஈரானில் உள்ள தனது குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்காவும் அழுத்தமான வலியுறுத்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேமித்து வைப்பதிலேன ஈரான் ஒப்புக்கொண்டதாக ஓமானிய வெளியுறவு அமைச்சர், அதாவது இந்த அமெரிக்க ஈரானிய பேச்சுக்களின் போது ஓமான் தான் அனுசரணை நாடாக இருந்தது, அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் இதனை நேற்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு திருப்பு முனை என்றும் அவர் விவரிக்கின்றார். ஆனால் ட்ரம்போ இந்த பேச்சுவார்த்தைகளில் தான் சந்தோஷமடையவில்லை எனவும் மகிழ்ச்சி அடையவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அவரது ஈரான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு அறிகுறியான சொல்லாடலா என்பதை எதிர்வரும் நாட்கள் தான் புலப்படுத்தக்கூடும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.